ஆர் சுந்தரராஜனுக்கு இப்படி ஒரு அவமானமா? 80s டைம்ல பயணங்கள் முடிவதில்லை, ராஜாதி ராஜா, வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, திருமதி பழனிசாமி, காலமெல்லாம் காத்திருப்பேன்னு பல மாஸ் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ண ஆர் சுந்தரராஜன் தன்னை ஒரு நடிகனாகவும் ப்ரூவ் பண்ணாரு. இப்ப சிறகடிகாசி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க அவர் லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பேசும்போது, எனக்கு அப்ப 5 வயசு இருக்கும், என்னோட அண்ணனுக்கு 6 வயசு இருக்கும். மதியம் 2 மணிக்கு எங்களோட அக்கா சாப்பிட அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆல்ரெடி பயங்கர பசியா இருந்ததால வேகமா ஓடி போய் அங்க ஆல்ரெடி போட்டிருந்த 2 இலைகளுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டோம். அப்ப அங்க வந்து சிலர் எங்க 2 பேரையும் எழுப்பி எதிர்பக்கம் உட்கார சொல்லிட்டாங்க. வசதியான வீட்டை சேர்ந்த எங்க பெரியப்பா வீட்டுல இருந்து பசங்க வந்ததால எங்களை எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க. அதோட எங்களுக்கு நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அதே வீட்டுல எங்க அண்ணனுக்கு பெண் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா நான் அங்க இப்ப போனா கூட ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டேன். ஆனா என்னோட அண்ணனுக்கு அது உரைக்காம போயிடுச்சு. அந்த விஷயத்தை எங்க அண்ணன் பெருசா எடுத்துக்கலனாலும் நான் அதை அவமானமா எடுத்துக்கிட்டேன். சும்மா யாராலையும் டைரக்டர் ஆகிட முடியாது. அந்த சம்பவத்துல ஒரு விஷயம் இருந்ததை புரிஞ்சுக்கிட்டேன்னா டைரக்டர் ஆகிட்டேன்னு ஆர் சுந்தரராஜன் வைராகியத்தோட ஷேர் பண்ணாரு.